This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது எப்படிங்கிறது ஓன் அதான் கேள்வி கேள்வித்தோட ஸ்டேட்மெண்ட் சி கஸ்டீம் ஓகே சி கஸ்டி கேலி கேமில்டன் தீரம் கேலி கேமில்டன் தீரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? ஆல்ரெடி நம்ம 3/3 மேட்ரிக்ஸோட பார்த்தோம். ஓகே லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸோட ஒரு கேரக்டரிஸ்டிக். இது என்ன சொல்றான்? இட் சாட்டிஸ்ஃபை தி ஓன் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா லாம்டா ரீப்ளேஸ் பை a என்ன நடக்குதுன்னா லாம்டா ரீப்ளேஸ் பை a என்ன வரும் சொல்லுங்க? a கியூப் மைனஸ் s1 a ஸ்கொயர் s1 a ஸ்கொயர் பிளஸ் s2a மைனஸ் s3 into I ஈக்குவல் டு 0 சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிறாங்க. ஈக்குவல் டு 0னு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே இதான் வந்து கேள்வி கேவல தேற்றத்தோட ஸ்டேட்மெண்ட். சரியாமா? ஓகே இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுக்குறேன், பொறுமையா கவனிங்க. வெரிஃபை கேள்வி கேவல தீரம் a ஈக்குவல் டு 2 minus 1 2 minus 1 2 minus 1 1 minus 1 2. Also find a power 4 comma a power minus 1. சரி, எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வருங்கன்னு? டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda I equal to 0. அப்ப என்ன கிடைக்கும்? lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. கரெக்டா கண்ணு? ஓகே சார். ஓகே, s1 என்ன வருங்கன்னு டயகனல் ஆட் பண்ணிக்கலாமா? டயகனல் ஆட் பண்ணுங்க. s1 equal to 6. 6 s2 சொல்லுங்க. sum of the minor of the main diagonal. என்ன கிடைக்கும்? 2 minus 1 minus 1 2 minus 1 எடுத்துட்டா minus 1 minus 1 1 2 minus 1 minus 1 1 2. அடுத்து கடைசி எடுத்துட்டீங்கன்னா கடைசி 2 எடுத்துட்டீங்கன்னா minus 1 சாரி தப்பு பண்ணிட்டேன். இது தப்பு பண்ணிட்டேன். இந்த 2 எடுத்துட்டா 2 2 1 2 நினைக்கிறேன். இங்க 2 2 பதிலா minus 1 போட்டு 2 2 னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா 2 2. அடுத்து கடைசி 2 minus 1 minus 1 2. கரெக்டாமா? ஓகே. அப்ப என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 minus 1 3. அடுத்தது 4 minus 2 2. அடுத்தது 4 minus 1 3. அப்ப end of 8 8 8. 2 minus 2 plus 1. ஓகே சார். 8 கமா ஆமா. ஓகே. அடுத்து s3 கண்டுபிடிச்சலாமா? s3 equal to 4
2 into ஆல்ரெடி இது போட்டனால இப்போ 4 minus 3 வருமா? ஓகே 4 minus 1 4 minus 1 வந்து 3 minus of minus plus 1 plus 1 போட்டுட்டீங்கன்னா minus 2 minus 2 plus 1 minus 2 plus 1 வந்து minus 1 கரெக்ட்டுங்களா? minus 2 plus 1 ஆமா சார். என்னம்மா? ஓகே சார். plus 2 into minus of minus plus 1 ஆயிரும் plus 1 minus 2 plus 1 minus 2 again என்ன கிடைக்கும் minus 1 சரியாமா? அப்ப s3 வந்து என்னாச்சு 6 minus 1 minus 2 அப்ப s3 வேல்யூ என்ன கிடைக்குமா 3 ன்னு வருது கரெக்ட்டாமா? ஆமா சார். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கேரக்டர் சீக்வென்ஸ்ல சப்மிட் பண்ண போறோம் இந்த கேரக்டர் சீக்வென்ஸ்ல சப்மிட் பண்ணிருங்க s1 வேல்யூ என்ன 6 ஓகே 6 s1 வேல்யூ அப்ப சப்மிட் பண்ண என்ன கிடைக்கும் lambda cube minus 6 lambda square plus 8 lambda minus 3 equal to 0 இதான் நம்மளுடைய கேரக்டர் ஈக்குவேஷன் சரியாமா? ஓகே சார். S3 வந்து 3 S2 வந்து 8 S1 வந்து 6 ஓகே அப்ப இதுதான் நம்மளுடைய கேரக்டர் ஈக்குவேஷன் இப்ப கேள்வி தீர்வு என்ன சொல்லுது lambda replaced by a by கேள்வி தீரம் lambda replaced by a and constant term replaced by 3 into I constant term வந்து 3 into I ன்னு எழுதுவோம் அப்ப என்னாச்சு a cube minus 6a squared plus 8a minus 3i equal to 0 இதான் வந்து நம்மளுடைய கேள்வி தீரம் பேஸ் பண்ண கான்செப்ட் சரியாமா? ஓகே சார். இப்போ அவன் என்ன கேக்குறான் வெரிஃபைன்னு கேக்குறான் வெரிஃபைனை நம்ம இத ப்ரூவ் பண்ணி காட்டணும் क्वेश्चन வந்து அவன் வந்து யூசிங் சொல்லிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூசிங் கேக்குறானா வெரிஃபை கேக்குறானா பார்க்கணும் யூசிங்னா யூஸ் பண்ணிட்டு இத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும் அவன் வெரிஃபைன்னு கேட்டானா நம்ம அத வந்து வெரிஃபை பண்ணி காட்டணும் சரிங்களா? யார இந்த டேர்மை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும் இந்த டேர்மை நம்ம வெரிஃபை பண்ணி காட்டணும் அதுக்கப்புறம் என்ன கேக்குறான் a பவர் 4 a இன்வெர்ஸ் கேக்குறான் சரியாமா? இதுவும் கேக்குறான் வெரிஃபைன்னு கேக்குறான் வெரிஃபை எப்படி பண்ணுவ எனி ஐடியா வெரிஃபை எப்படி பண்ணுவ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் a கியூப் கண்டுபிடிக்கணும் சரியாமா? ஓகே சார். a ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போமா கால்குலேட்டர்ல போட முடியுமா? கால்குலேட்டர்ல மேட்ரிக்ஸ் a திரும்ப எழுதுறேன் அதை காப்பி பண்ணி அப்படியே கால்குலேட்டர்ல போட்டு a ஸ்கொயர் என்ன வரும்னு சொல்றாங்க இத வந்து ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க கால்குலேட்டர்ல a ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட்டர் யூஸ் பண்ண என்ன வரும் சொல்லுங்க 7 minus 6 ஓ சூப்பர் வேகமா போட்டு ஓ a ஸ்கொயர் போட்டீங்களா a ஸ்கொயர் தான் கேக்குறேன் a ஸ்கொயர் தான் கேக்குறேன் 7 ஓகே சார் 7 minus 6 9 minus 5 6 minus 6 பல்லையா 5 சார் minus 5 minus 5 7 சார் சூப்பர் அதே a கியூப் போடுறாங்க a ஓட மேட்ரிக்ஸ் வந்து a ஸ்கொயர்ட் into a கூட போடலாம் இல்ல எப்படி வேணா நம்ம கியூப் போட்டு கூட கண்டுபிடிச்சு சொல்லுங்க a கியூப் a கியூப் போட முடியுமா இல்ல நான் என்ன செய்யணும் இல்ல சார் போட்டேன் சார் 29 ஒரே நிமிஷமா நானே எழுதிக்கிறேன் ஆன்சர் என்ன a கியூப் ஓகே 29 minus 28 minus 28 38 minus 22 minus 22 23 23 minus 28 minus 28 22 22 minus 22 minus 22 29 சார் 29 சூப்பர்மா சரி இப்போ என்ன பண்ண போறீங்க a கியூப் a ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு எல்லா மேட்ரிக்ஸையும் இங்க சப்மிட் பண்ணிட்டு 0 வருதான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா போதும் சரிங்களா இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் 0 0 0
நம்ம ஒரு 2 எலமெண்ட்டுக்கு மட்டும் 0 இருந்தா போதும்ல சார். ஃபுல்லா 9 எலமெண்ட்டும் 0 இருக்கான்னு பார்க்கணும் சார். 9 எலிமெண்ட் 0 இருக்குன்னு பார்க்கணுமா? இங்க 9 எலிமெண்ட் தான் இருக்குது. ஓகே 1 2 3 9 எலிமெண்ட் தான் இருக்குது. அப்ப 9 எலிமெண்ட்டுமே 0 இருந்தா தான் நம்மளுக்கு கரெக்ட். அது நமக்கே தெரியும்ல சார் 0 ஆகும்ட்டு. ஓகே. நீங்க கால்குலேட்டர்ல போடுறனால 0 ஆகுது நமக்கு தெரியும். மிஸ்டேக் ஆகுது. நாங்களாம் மேனுவலா போட்டு எழுதுவோம். அப்ப அது மிஸ்டேக் ஆகும்ல. ஓகே சார். ஆமா சார். அதனால பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து செக் பண்ணி சும்மா நீங்க கால்குலேட்டர் போட்டு 0ன்னு சொல்லிடுங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஓகே சார். சரி. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? a பவர் 4 a இன்வெர்ஸும் கண்டுபிடிக்கணும். நீங்க கால்குலேட்டர் போட்டாவே ஆன்சர் வந்துரும். பட் இங்க வந்து நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டு நீங்க கால்குலேட்டர் போட்டு ஆன்சர் எழுதிருங்க. சரிங்களா? ஓகே சார். இது எப்படி அதுதான் சார் எங்க சார் சொன்னாரு. என்னமா? அதுதான் சார் எங்க சார் சொன்னாரு. சூப்பர்மா சூப்பர். அது ஓரளவுக்கு போட்டுட்டு அதுக்கு சரிம்மா சூப்பர் வெரி குட். அதான் ஐடியா. சரிங்களா? அப்ப a பவர் 4 எப்படி பண்ணுவீங்க? இது வந்து a வால மல்டிப்ளை பண்ணணும். இது a வா மல்டிப்ளை பண்ணிட்டு a பவர் 4. சரிங்களா? நமக்கு என்ன இந்த ஈக்குவேஷன் a பவர் 4 வேணும். நான் இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுங்க. நான் கீழ போறேன். இப்போ என்னன்னா a கியூப் minus 6a squared plus 8a minus 3i equal to 0. நம்மளுக்கு a பவர் 4 வேணும்னா இது a வால மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்னாச்சு? a பவர் 4 minus 6a cube plus 8a squared minus 3a equal to 0. கரெக்டாடா கண்ணா? ஆமா சார். அப்ப a பவர் 4 equal to என்ன? 6a cube minus 8a squared minus 3a. கரெக்ட்டுங்களா? அப்ப a பவர் 4 equal to 6 into already a cube கண்டுபிடிச்சிட்டீங்க. minus 8 into already a cube கண்டுபிடிச்சிட்டீங்க. minus 3 into already a ங்கிறது given value. இத போட்டு நீங்க என்னது அது மட்டும் செஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டீங்க. வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டு a பவர் 4 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. a பவர் 4 ஓட வேல்யூ என்ன? கால்குலேட்டர் ஆல்ரெடி போட்டியம்மா? 124. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறோமா? இன்னும் 24ங்களா? ஆமா சார். வெரி பேஜ் இங்க இருக்குது. ஓகே ஓகே. 124 கரெக்ட்மா. 124 minus 123 minus 123 162 162 minus 95 minus 95 96 96 minus 123 minus 123 95 minus 95 125. அவ்வளவுதான். இதை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி a இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இருக்க டேர்ம் வந்து a இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் வந்து a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இத வந்து a இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். a இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் minus 6a plus 8i now. a into a இன்வெர்ஸ் வந்து 8i now. இந்த மட்டும் கரெக்ட்டா போடுங்க. 8 into a இன்வெர்ஸ் வந்து into a வந்து 8i now. minus 3 into i a இன்வெர்ஸ் வந்து a இன்வெர்ஸ் now equal to 0. கரெக்ட்டாமா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? a இன்வெர்ஸோட மல்டிப்ளை பண்றேன். இது வந்து என்ன பண்றேன்? புரிஞ்சது சார். மல்டிப்ளை பண்றேன். புரிஞ்சுதா? a inverse into a is equal to i sir. So I into a inverse is equal to e inverse. ஆமா, இந்த ரெண்டு ஸ்டெப் தான் மிஸ்டேக் பண்ணிருவீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. இது அதுதான் இங்க எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்ப என்னாகும்? இந்த டேர்ம் இங்க கொண்டு போயிருக்கேன். இந்த டேர்ம் இங்க கொண்டு போனா என்ன நடக்கும்? 3a inverse equal to a square minus 6a plus 8i. அப்ப a inverse equal to என்னது? 1/3 into a square minus 6a plus 8i. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? a inverse ஈஸியா எழுதிடலாம். a inverse equal to என்ன? 1/3 பிராக்கெட்ல a square ஓட மேட்ரிக்ஸ் வேல்யூ minus 6 into a ஓட வேல்யூ plus 8 into i ஓட வேல்யூ. இத ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டு
நீங்க கால்குலேட்டர்ல ஏ இன்வெர்ஸ் போட்டுடலாம். சொல்லுங்கம்மா ஏ இன்வெர்ஸ் என்ன வரும்னு? ஏன்னா என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை 1/3ல பார்க்கணும். நீங்க வந்து பிராக்ஷனோட எழுதணும். நீங்க ஏ இன்வெர்ஸ் வந்து பிராக்ஷனோட எழுதணும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. சொல்லுங்க ஏ ஓகே சார். 1 0 minus 1 1 0 minus 1 0.333. அது பிராக்ஷன் எப்படி சொல்லுவ? 0.333 தெரியல சார். ஆக்சுவலா 1/3 ஓட ஆன்சர். அது செக் பண்ணி பாருங்க. ஓகே சார். அடுத்தது 0.667 வருமா? அது 2/3 சரிங்களா? அடுத்து 0, அடுத்தது -1/3 1/3 1. ஓகேங்களா? ஓகே சார். அப்ப கால்குலேட்டர்ல இருந்து அது எப்படி பிராக்ஷனா மாத்தி கத்துக்குமா? அது ஆபரேட்டர் இருக்கும். அந்த ஆபரேட்டர் வச்சு செக் பண்ணி இது கிடைக்கும். சரிங்களா? ஓகே சார். சரி, இது ஒன் டைப் ஆஃப் கேலியர்-கேமெட் தியரம். சரிங்களா? இன்னொரு வந்து பெரிய கொஸ்டின் அது எப்படி போடுவீங்க? பெரிய கொஸ்டின் இல்ல, லாங் டிவிஷன் மெத்தட். இது இந்த கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சது. இதுல என்ன டவுட் இருக்குதாமா? டவுட் இல்ல இல்ல சார். சரி, ஓகே டேகன். ஸோ அடுத்து சூப்பரான கொஸ்டின் அடுத்தது. இது எப்படி போடுவீங்க? இதான் கடைசி கொஸ்டின் இந்த சாப்டர்ல. அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது பாருங்க என்ன பண்றாங்க. யூஸ் கேலியர்-கேமெட் தியரம் சொல்லிட்டோம். அவன் சொல்ல யூஸ்னா நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை. யூஸ் கேலியர்-கேமெட் தியரம் ஃபைண்ட் எவ்வளவு பெரிய டைம் கொடுத்துருக்கான் பாருங்க. a⁴ minus 5 a⁴7 plus 7 a⁴6 minus 3 a⁴5 plus a⁴4 minus 5 a plus 8 a squared minus 2a plus I. இவ்வளவு பெரிய டேபிள் ஆகுது. சரிங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்ன? 2 1 1 0 1 1 1 2. சரிங்களா? வெரிஃபை கேட்கல, அவன் என்ன கேட்கறான்? யூஸ் மட்டும் தான் கேட்கிறான். யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறான். இந்த வேல்யூ எப்படிமா கண்டுபிடிப்பா? இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குது, கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் வந்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு அது லாம்டால இருந்து ஏவா மாத்தி அதை வந்து நம்ம இந்த அந்த வேல்யூ மாதிரி வர வச்சு சிம்பிளிஃபை பண்ணி நிறைய ஜீரோ ஆக்கிட்டு அப்ப பார்த்தா ஒரு 3 டேர்ம் 4 டேர்ம் தான் மீதி இருக்கும். 3 டேர்ம் 2 டேர்ம் தான். அது எந்த மெத்தட்ல அதை மட்டும் போட்டு சொல்றது கரெக்ட். அது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இவ்வளவு பெரிய டைம் எப்படி 4 டைம் தான் மீதி இருக்குன்னு சொல்றீங்க? அதான் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல அப்ளை பண்ணணும். சரிங்களா? சார் கரெக்டாமா? ஓகே சார். சரி, ஓகே. அது பார்த்தா தான் புரியுது. ஓகே சார். அப்ப டிட்டர்மினன்ட் a minus lambda I equal to 0. அப்படினா மீனிங் என்ன? lambda cube minus s1 lambda square plus s2 lambda minus s3 equal to 0. எல்லா வேல்யூ கால்குலேட் சொல்றாங்கன்னு நீயே சொல்லுங்க. s1 வேல்யூ என்ன? s2 வேல்யூ என்ன? s3 வேல்யூ என்ன? s1 வந்து 5 சார். வெரி குட், கரெக்ட்மா. s2 s2 வந்து 3 சார். s2 வந்து 3யா? s2 இன்னொரு செக் பண்ணுங்க. 3 இல்லன்னா அதிகமா வருது. செக் பண்ணி பாருங்க. நான் போட்டு காட்டணும் போடுறேன். கஷ்டப்படுவீங்க நடுங்க. போட்டு காட்டணுமா? ஒண்ணு இல்லம்மா, இந்த 2 எடுத்துட்டீங்களா? இந்த 2 எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 into 2 இது 0. அப்ப 2 வந்துச்சா? அது அடுத்து என்ன? ஓகே சார். ஓகே சார். நான் டிட்டர்மினன்ட் போட்டுட்டு இருந்தேன் சார். அப்ப டிட்டர்மினன்ட் என்ன? ஓகே, டிட்டர்மினன்ட் சொல்லுங்க. டிட்டர்மினன்ட்னா ஓகே. டிட்டர்மினன்ட் எவ்வளவு சொன்னீங்க? 3யா?
3 சார். ஆமா சார். அது S3, S2 கிடையாது, மறந்துடாதீங்க, அது S3. ஓகேங்களா? ஓகே சார். மாத்திக்கிது போட்டாலும் ஆன்சர் வர்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. S3ங்கிறது ஓகே சார். டிட்டர்மினன்ட், S1ங்கிறது ட்ரேஸ், சம் ஆஃப் த மெயின் டயகனல். இது வந்து ஓகே சார். சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல், MM, சம் ஆஃப் த மைனர் ஆஃப் த மெயின் டயகனல். ஓகே சார். 1012 பிளஸ் 2112 2101 2 plus 2 minus 1 plus 2 5 sir. 7 வருதுடா. எழுதிக்கிட்டு பாருங்க. 2 plus 3 plus 2 வருது. Okay sir. 2 plus 4 minus 1 plus 2 2 plus 3 plus 2 is equal to 7. Okay sir. கரெக்டா தான் வருது. Okay sir. அப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தலாமா? அப்ப நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? lambda cube minus 5 lambda square plus 7 lambda minus 3 equal to 0. நீங்க சொன்ன மாதிரி lambda ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்க, lambda ரீப்ளேஸ் பண்ணிடுற a ன்னு. அப்ப என்னாச்சு? a cube minus 5a square plus 7a minus 3i equal to 0. இதுதான் நம்மளுடைய மெயின் காசிஸ் கெய்லர் கேமரா தியரத்தோட கான்செப்ட். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இவ்வளவு பெரிய டேமோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன மெத்தட் அப்ளை பண்ண போறோம்? டிவிஷன் அல்காரிதம். அது பேரு டிவிஷன் அல்காரிதம், லாங் டிவிஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டு அதுல இருந்து லாங் டிவிஷன் மெத்தட் போட்டுடலாம். சரிங்களா? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இந்த ஃபார்முலா வச்சுங்க. கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். அப்ப டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்து போட்டீங்கன்னா நியூமரேட்டர் கேன் பி ரிட்டன் as கோசன்ட் இன்டு டினாமினேட்டர் பிளஸ் ரிமைண்டர். இதுதான் ஃபார்முலா. சரியாமா? ஓகே சார். இப்போ அந்த பெரிய டேர்ம் போட போறேன், அதை பாத்துங்க. பெரிய டேர்ம் என்ன? லாங் டிவிஷன் மெத்தட்ல நம்ம அப்ளை பண்றதுக்கான பெரிய டேர்ம் என்னாச்சு? a பவர் 8 மைனஸ் 5 a பவர் 7 பிளஸ் 7 a பவர் 6 மைனஸ் 3 a பவர் 5 plus a power 4 minus 5 a cube plus 8 a square minus 2a plus I. கரெக்டாமா? இப்போ நமக்கு கிடைத்த ஓகே சார் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோடது a cube minus 5a square. ஓகே, அதை நான் எழுத போறேன். என்னாச்சு? a cube minus 5a square plus 7a minus 3i minus 3i. சொல்றேங்க. இத போட்டு என்ன லாங் டிவிஷன் நான் இருக்குதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா சார்? இந்த லாங் டிவிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது என்னமா? இது வந்து பவர் 8ஆ? ஆமா சார். இது a பவர் 5. இது என்னது? a கியூப்மா? ஆமா சார். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் கன்சிடர் பண்ண போறோம். a பவர் 8 டிவைடட் பை a கியூப் எவ்வளவு கிடைக்குமா? a பவர் 5. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப மேல வந்து a பவர் 5 னு போட்டுட்டு இங்க இருக்கிற எல்லா டேர்மோடவும் a பவர் 5 மல்டிப்ளை பண்ணனும். இங்க இருக்கிற எல்லா டேர்மோடவும் a பவர் 5 மல்டிப்ளை பண்ணனும். சொல்றேன் நீங்க கிடைக்கும் சொல்றேன். ஓகே. a பவர் 5 into a cube என்ன கிடைக்கும்? a பவர் 8ஆ? ஆமா சார். அடுத்து நீங்க சொல்லுங்க. a பவர் 5 into minus 5a square. a squared into a பவர் 5 a பவர் 7. அப்ப minus 5 இருக்கு. அப்ப minus 5. கரெக்டாமா? மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சா சொல்லி, டவுட் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுமா? 7a into a பவர் 5 7a into a பவர் 5 என்னவும் a into a பவர் 5 வந்து a பவர் 6. அது 7 இருக்குனால 7 போட்டுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப
minus 3i சொல்லுங்க minus 3i into a power 5 minus 3i into a power 5 equal என்ன கிடைக்கும் i into a தான் அப்ப a power 5 னா a power 5 தான் அப்ப minus 3 a power 5 கரெக்டாமா அப்ப என்னாச்சு அத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா minus 3 a power 5 கரெக்டா கண்ணா இப்ப சைன் மாத்திக்கணுமா சைன் மாத்துங்க பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் இருந்தா பிளஸ் இங்க மைனஸ் இங்க வந்து பிளஸ் இருக்கறனால மைனஸ் மைனஸ் இருக்கறனால பிளஸ் கரெக்ட்டுங்களா இப்ப செக் பண்ணி பாருங்க எது எது கேன்சல் ஆகும்னு a பவர் a பவர் கட் ஆயிருமா ஓகே சார் இது மைனஸ் பை இது பிளஸ் பை கட் ஆயிருமா இது a பவர் 7 கட் ஆயிரும் கரெக்ட்டுங்களா அடுத்தது ஆமா சார் இது பிளஸ் 7 இது வந்து வெளியே மைனஸ் 7 இருக்குது கட் ஆயிருமா இது மைனஸ் 3 இது பிளஸ் 3 கட் ஆயிரும் கரெக்ட்டுங்களாமா இது வரைக்கும் கட் ஆயிருச்சு அப்ப மீதி கீழ எழுதிங்க ஓகே வெரி குட் மீதி இருக்கிற டைம் கீழ எழுதிக்கீங்க கீழ எழுதி என்ன கிடைக்கும் a பவர் 4 minus 5a cube plus 8a square minus 2a plus i கரெக்ட்டா கண்ணு ஆமா சார் சரி இப்போ நம்ம கையில என்ன இருக்குது இங்க பாருங்க இதுல a பவர் 4 இருக்குது இங்க a இல்ல இங்க a பவர் 4 இருக்குது இங்க a இருக்குது என்ன மல்டிப்ளை பண்ணனும் a பவர் 4 க்கு இதோட எதை மல்டிப்ளை பண்ணா a பவர் 4 வரும் இந்த டேபிள்ல எதை மல்டிப்ளை பண்ணா a பவர் 4 இந்த டேபிளோட a மல்டிப்ளை அப்ப பிளஸ் a போட்டுடலாமா அப்ப இந்த பிளஸ் a வெச்சிட்டு இந்த பாருங்க இந்த a வெச்சிட்டு இது எல்லா டேமும் மல்டிப்ளை பண்ணனும் ப்ரீவியஸ் பண்ணனும் அதே ஐடியா இந்த a வெச்சிட்டு எல்லா டேமையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த a வெச்சிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றா a இன்டு இது எல்லா டேமும் ஓகே சொல்லுங்க a பவர் 4 ஒரு நிமிஷம் a power 4 minus a power cube plus 7a square plus 3a minus 3a அப்ப சைன் மாத்திக்கணுமா சைன் மாத்துங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆனா சார் இத நம்ம டைரக்டாவும் போடலாம்ல சார் டைரக்டா போனா ஃபேக்டரைஸ் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும்டாகன்னு இது போட்டனா டக்குன்னு வந்துரும் ஓகே இத நான் போடுறேன் ஒரே நிமிஷமா இத நான் போடுறேன் நீ வந்து டைரக்டா போடலாம்னு சொல்லி சார் கத்து கொடுக்கறாங்க அதையும் போடுங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்குதோ நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே சார் இங்க பாருங்க இந்த டைம் கட் ஆயிரும் இந்த டைம் கட் ஆயிரும் அப்ப இங்க என்ன கிடைக்குது இது 8a ஸ்கொயர் கிடைக்குது இது என்ன கிடைக்கும் மைனஸ் பிளஸ் அப்ப பிளஸ் a கிடைக்குது 1a ஸ்கொயர் சார் 1a ஸ்கொயர் ஏமா இது ஓ மைனஸ் சாரி நான் மைனஸ் பிளஸ் னு பார்த்துட்டேன் ஓகே 1a ஸ்கொயர் plus a plus i கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப நமக்கு என்னது இந்த டேர்முக்கு பேர் என்னது இந்த டேர்முக்கு பேரு ரிமைண்டர் இங்க வந்து இது பாத்தீங்களா இந்த டேர்முக்கு பேர் என்னது கோசன்ட் கரெக்ட்டுங்களா இந்த டேர்முக்கு பேரு கோசன்ட் அப்ப மேல நான் ஒரு ஃபார்முலா கொடுத்து பாத்தீங்களா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் that is equal to கோசன்ட்டோட வேல்யூ என்ன a power 5 plus a into denominator வந்து a cube minus 5a squared plus 7a minus 3i யாரு இவன் தான் d இந்த வேல்யூக்கு பேர் தான் d denominatorனா டிவைட் ஆகிறது plus r ரிமைண்டர் வேல்யூ என்ன a squared plus a plus i கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப இதனோட வேல்யூ என்ன இது நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இதனோட வேல்யூ என்ன 0 இதனோட வேல்யூ 0 ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆயிடும் கரெக்ட்டாமா ஆமா சார் அப்ப நம்ம இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இவ்வளவு பெரிய வேல்யூ ஈக்குவல் டு என்ன இதுதான் பெரிய வேல்யூ தான் என்னோட வேல்யூ இவ்வளவு பெரிய வேல்யூ ஈக்குவல் டு திஸ் வேல்யூ கரெக்ட்டுங்களா அப்ப அந்த பெரிய வேல்யூ a பவர் 8ங்கற டேர்முக்கு பதிலா நாம என்ன கண்டுபிடிச்சா போதும் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா போதும் a ஸ்கொயர் plus a plus i a ஸ்கொயர் plus a plus i கண்டுபிடிச்சா போதும் அப்ப என்னாச்சு சார் ஒரே நிமிஷம் அந்த லாஸ்ட் ஸ்லைட காமிங்க எதுமா இந்த ஸ்டெப்பா இதா ஆமா சார் அத நோட் பண்ணிக்கமா
ஓகே சார். சரிம்மா. இப்போ என்ன பண்ண போறோம்? அவ்வளவு பெரிய டேர்ம் திரும்ப எழுதிட்டு தட் டேர்ம் ஈக்குவல் டு என்ன டேர்ம்? a பவர் 8 மைனஸ் 5a பவர் 7 பிளஸ் 7a பவர் 6 minus 3a power 5 plus a power 4 minus 5a cube plus 8a square minus 2a plus I equal to என்ன கிடைச்சது? a square plus a plus I. கரெக்டாமா? ஏன்னா அந்த டேர்ம் நம்ம ஜீரோ பண்ணிட்டோம். அப்ப இதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஓகே சார். அப்ப சொல்லுங்க இதனோட வேல்யூ என்ன? 2 1 1 0 1 0 1 1 2 மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த மேட்ரிக்ஸ் A ஓட மேட்ரிக்ஸ் 2 1 1 0 1 1 சாரி 0 1 0 அடுத்து 1 1 2 பிளஸ் I ஓட மேட்ரிக்ஸ் 1 0 0 1 0 0 இது ஸ்கொயர்டா. இது ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் மூணு ஆட் பண்ணி சொல்றா கண்ணு. நீ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. இது மூணு ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Seven, 8, 5, 5, 0, 3, 0. ஒரே இதுல போட முடியலடா. இது a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் I போட்டு போட முடியலையா? அது இப்படி போட முடியுமா சார்? ஓகே ஓகே சரி கம்ப்ளீட் பண்ணுங்க. a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் I பிளஸ் one 0 0 0 1 0 0 0 8 5 5 0 3 0 5 8 5 5 0 3 0 5 5 8 0 5 5 கரெக்ட்மா வெரி குட். சரிம்மா நீங்க ஒரு மெத்தட் சொன்னீங்களா? இது வந்து இந்த மெத்தட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஸி. நீங்க அதை ஃபேக்டரைஸ் பண்ணி ஒவ்வொன்றா யோசிக்கிறதுக்கு இது ஈஸி. சரி நான் இதே ப்ராப்ளம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறேன். அதனோட ஆன்சர் சொல்றீங்களா? உங்க மெத்தட போட்டு சார் சொன்ன மெத்தட போட்டு. ஓகே சார். a power 8 minus 5a power 7 plus 7a power 6 minus 3 இன்னொரு டேர்ம் சேஞ்ச் ஆகுது 3a power 5 plus 8a power 4 இந்த ரெண்டு டேர்ம் சேஞ்ச் ஆகுது ப்ரீவியஸ் ப்ராடக்ட்க்கு. மற்றபடி ப்ரீவியஸ் என்ன இருக்குதோ அதே தான். minus 5a cube plus 8a square minus 2a plus I. இதை நீ வந்து நீங்க சொன்ன மெத்தட் எனக்கு இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்புறாங்கன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அதே மேட்ரிக்ஸா சார்? இல்ல இந்த ரெண்டு டேர்ம் சேஞ்ச் ஆகுது. அதே மேட்ரிக்ஸ்ல இது ரெண்டு டேர்ம் சேஞ்ச் ஆகுது. ப்ரீவியஸ் இதுக்கு இந்த ரெண்டு டேர்ம் இல்ல சார். A மேட்ரிக்ஸ் அதே தானே சார்? A அதேதான்மா. A அதேதான். ஆமா. A வந்து அதேதான்.
இங்க இந்த டேம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? மத்தபடி எல்லாமே அதேதான். இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏங்கிறது அதேதான். ம். அதேதான், அதே கேரக்டரிஸ்டிக் அதே கேரக்டரிஸ்டிக்